இதை எடுத்து வச்சுட்டாங்க எங்கள் அம்மா. சரி, இன்றைக்கி தான் அதுக்கு நேரம் வந்திருக்கு. காஞ்ச மிளகா விட்டு காயம் போட்டு மொத்தமாக போட்டு வதக்கிட்டு இருக்காங்க. தனியாக போடுறாங்க. எவ்வளோ போதுமா தனியா? அடுத்த செட்டப் ரெடி பண்ணுறாங்க. இப்போ இதை எடுத்து வச்சுட்டாங்க எங்கள் மாமியார். இன்றைக்கி மிளகா அரைக்கிறதுக்கு வீட்லேயே மிளகா ரெடி பண்ணுறோம். மிளகாத்தூள் இதுதான் ஆட் பண்ண போகிறாங்க. இங்கே பாருங்கள், தனியாலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஜெயச்சந்திரனில் வாங்கிட்டு வந்து 1 மாதம் ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் அதுக்கு நேரம் வந்திருக்கு. காஞ்ச மிளகா இது 1/2 கிலோ எடுத்திருக்காங்க. இது 1 கிலோவா இருக்குது? 1/2 கிலோ 1 கிலோ போட மாட்டேன். முக்கால் பாகம். பூண்டு கூட ஆட் பண்ணுவீங்களா? கருவேப்பிலையை நல்லா கழுகி எடுத்து அப்படியே வதக்குறாங்க. எதுக்கு என்ன ஊற்றுறீங்க? ஓ, மதிய டைமு, மணி ஒரு 3:15 ஆக போகுது. இந்த டைமில் தான் மாமியார் வந்து செய்கிறாங்க. ரொம்ப நாள் ஆச்சு வீட்டில் மிளகாத்தூள் தீந்து போச்சு, கடையில் வாங்கிட்டு இருக்கோமா, அதனால் இன்றைக்கி செய்யலாம் சொல்லிட்டு இறக்கிட்டாங்க. லைட்டாக எண்ணெய் ஊற்றிருக்காங்க, கருவேப்பிலை போட்டிருக்காங்க, பூண்டு போட்டிருக்காங்க. அதை நல்லா வதக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டாங்க. காயம் போட்டிருக்காங்க. தனித்தனியாக வதக்குவீங்களா? காயத்தில் பொடிஞ்சிருமா? இல்லை, நீ எப்படி போடுவ? நான் அப்படியே தான் போடுவேன். நான் எண்ணெயிலலாம் போட்டு வதக்க மாட்டேன். இது எங்கள் மாமியாரோட ஸ்டைலு. என்னோடய ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, நான் வெயிலில் தான் காய வைப்பேன். மழை டைம் நான் மட்டும்தான் வதக்குவேன். இது பெருங்காயம், கட்டி பெருங்காயம். மிளகு, சீரகம், கடுகு, வெந்தயம், சோம்பு போடுவியா? எப்படி போடுவாங்க? மொத்தமாக போட்டு வதக்குறாங்க. வெயிலா, அதனால் ரொம்ப கிச்சனில் நிற்க முடியல. அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க, ஃபேன் கொஞ்சம் திருப்பி வைக்கலான்னுட்டு. மொத்தமாக போட்டு வதக்கிட்டு இருக்காங்க. தனியா போடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுப்பாங்க தனியாவை. ஏன்னா வானல் சின்னது, தீஞ்சிட்டி. இவ்வளோ போதுமா தனியா? ஓ, கேட்டுக்கோங்க, இதை டிப்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. தனியாக வதக்கும் போது நெடி வரும், அதனால் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்தளவுக்கு நெடி வராது.
அது என்னென்னா, நான் மிளகாத்தூள் வேறு மாதிரி அரைப்பேன், மாமியார் வேறு மாதிரி அரைப்பாங்க. அப்போ நான் அரைக்கிறேன் இன்றைக்கி. நான் சொன்னேன், மாமியார் வேண்டாமா நானே அரைச்சிக்கிறேன், ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி அரைச்சிக்கிறேன், நான் சமைக்கணும் இல்லையா அப்படி சொல்லிட்டாங்க. சரி அப்படின்ட்டு மாமியாரே இறங்கிட்டாங்க. அது அவங்க ஸ்டைலில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறாங்க. ஸோ நான் செய்யலைன்னா யாரும் எதுவும் நினைக்காதீங்க. எப்பவுமே எங்கள் வீட்டிலலாம் நான் தான் அரைக்கிறது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வதக்கி எடுத்துக்கணும். என்ன தெரியுங்க, நான் மிளகா அரைக்கும்போது நிறையவே அரைப்பேன். ஏன்னா 3 மாதம் 4 மாதத்துக்கு கிட்டத்தட்ட வரணும்னு நினைப்பேன். அதுவும் மழைக்காலம்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் பண்ணுவேன், ஒரு 4-5 மாதத்துக்கு வர மாதிரி. ப்ளஸ் வந்து அவங்க அடிக்கடி ஊருக்கு போகிறதுனால அங்கேயும் கொண்டு போவோம் நாங்கள். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் அரைப்பேன். மாமியார் வந்து கொஞ்சமாக தான் எடுத்துருக்காங்க. உங்களை விரும்பி பார்க்குறவங்களுக்கு கேட்டுக்கோங்க. என் மாமியார் பற்றி நிறைய பேர் கொஸ்டின் பண்ணிகிட்டே இருந்தீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். சேனலில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் வரும் இல்லையா, அது எல்லாருமே படிப்பாங்க. எங்கள் மாமியாருக்கும் நான் படித்து காட்டுவேன். எங்கள் மாமியார் அரை மனசோடு தான் இதை செய்கிறாங்க. ஏன்னா அவங்க மிளகா தனியாக தனியாக செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க, இல்லை மிக்சடாக செய்யுங்க, ஏன்னா காரக்குழம்பு தக்காளி சட்னிக்கெல்லாம் மிக்சடு தான் நல்லா இருக்கும், தனித்தனியாக போட்டால் நல்லா இருக்காது, ஸோ நீங்கள் மிக்சடாக செஞ்சுருங்க இந்த வாட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் மாமியார் மிக்சட் பண்ணுறாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தனித்தனியாக தான் செஞ்சுருப்பாங்க. அவங்களுக்கு தனித்தனியாக செஞ்சது அது அப்படி பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். கேரளாவில் எல்லார் வீட்லையுமே அப்படி தான் இருக்கும். நான் மட்டும் தான் இங்கே மிக்சர் பண்ணுவேன். அதனால தான் போகும்போது கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுப்பேன். நல்லா காற்றுக்காக இதை நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அடுத்த செட் ஆஃப் ரெடி பண்ணுறாங்க. கொஞ்சம் தனியாக கொஞ்சம் மிளகா மறுபடியும் போட்டு அரைத்து இதில் கொட்டி வைப்பாங்க. கொட்டி ஆற வச்சுட்டு பொடிக்கோ கொண்டு போயிடுவோம். எங்கள் மூத்தார் கொண்டு போவாங்க. பெரிய பாத்திரத்தில் தான் எடுத்துருக்கோம், ஏன்னா அதை நல்லா ஆறணும் இல்லையா, அதனால். நான் செய்கிறேன்னு சொன்னேன், மாமியார் வேண்டாமா அப்படி சொல்லிட்டு பிடிவாதமாக அவங்களே செய்கிறாங்க. அது என்னவோ அவங்க கையால் அவங்க செஞ்சால் தான் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும் போல் இருக்குது. நான் சொன்னேன், வெயில் அடிக்கிறது பரவாயில்ல, நீங்கள் போங்கன்னு சொன்னால் கூட கேட்கல, ஃபேனை வையின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. அவ்வளோதான், ரெடி பண்ணிட்டாங்க. மொத்தமாக வறுத்து கொட்டிட்டு ஆற வச்சிட்டோம் ஃபேன் காற்றுலையே. ஏன்னா வெளியில் இறங்க முடியல, அந்த அளவுக்கு இருக்குது வெயில். இப்போ மணி 4 போகுது. டீ போட வந்திருக்கேன். டீ எல்லாம் போட்டு மூத்தார்க்க கொடுத்துட்டு அவர் குடிச்சிட்டு அவர் கிளம்புவார். போய் அரைச்சி எடுத்துகிட்டு வருவாங்க இன்றைக்கி ஈவினிங்கே. டீ போட வந்துட்டேன். பால் பொங்க வரப்போது. ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் இஞ்சிலாம் நசுக்கி போடுவேன். இஞ்சி வந்துட்டு டீயில் இருக்கணும், அப்போ தான் டீ குடித்த மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க மாமியார். இஞ்சி போடலைன்னா மாமியாருக்கு சுத்தமாக பிடிக்காது, சத்தம் போடுவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுலேருந்து டெய்லி பவர் கட் ஆகுது. எப்போ போகுது எப்போ வருதுன்னே தெரியல, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. இப்போ கரண்ட் இல்லை, எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருட்டாக இருக்குது. மூத்தார் கிளம்பிட்டாரு மாவு அரைக்கிறதுக்கு, சாரி மிளகாத்தூள் அரைக்க. இல்லை வீட்டில் தான் பிரச்சனை, இன்வெர்டர் ஓடுது இல்லையே, சுத்தமாக இல்லை இல்லை போயிடுச்சு வந்துட்டு. மூத்தார் கிளம்பிட்டாரு அரைச்சி எடுத்துகிட்டு வர்றதுக்கு. என் பையனும் போகணும் நாடம் போய் அரைச்சிட்டு வந்துட்டாங்க. அதுதான் விசாரிச்சுட்டு இருக்காங்க எங்கள் மாமியார். கிளம்பிட்டாங்க பார்க்குக்கு. பின்னாடி விடுறாரு என் பையன். வலிச்ச கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும்னா எங்கேயும் போகக்கூடாது. சரி சரிடா அம்மா. என்னவோ மறந்துட்டார், அதை எடுக்க வராரு. வர இரு நீ. மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்துட்டாங்க. ஜெயச்சந்திரன் கவரும் உள்ள இன்னொரு கவரும் இருக்குது.
இப்போ தான் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க, கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் அப்படியே வச்சாச்சு. கொஞ்ச நேரம் கழித்து தான் எடுப்போம். இருங்க, ஒரு கரண்டியில் எடுத்து காட்டுறேன். இப்போ தான் கொண்டு வந்தாங்க. இனி தான் ஒரு பேப்பர் போட்டு ஆற வைக்கணும். பையன் இருந்ததுனால எடுத்து வைக்கல, இல்லைன்னா அவர் வந்து கை ஏதாவது வச்சுக்கிட்டாருன்னா கஷ்டம் இல்லையா? குழந்தை இருக்க வீடு கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் இல்லையா? அவரை பார்க்குக்கு அனுப்பிட்டு இப்போ தான் நான் ஸ்டோர் பண்ணலான்னு வந்திருக்கேன். பாருங்கள் மிளகாத்தூள் எப்படி இருக்குன்னு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது எங்கள் வீட்டு பப்படம் பாக்ஸு. என்னென்னா இது நான் மிளகாத்தூள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக வாங்கினது. மாமியார் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து பப்படம் போட்டு வச்சுக்கிட்டாங்க. இப்போது ஃபஸ்ட் டைமாக மாமியார் வந்ததுக்கப்புறம் இதான் நாங்கள் அரைக்கிறது. அதனால் வேறு ஆப்ஷன் இல்லை. அவங்க சரி இதை எடுத்து கொடுத்துட்டு வேறு ஒரு பாக்ஸுக்கு மாற்றிக்கிட்டாங்க. இப்போ பப்படம் பாக்ஸு மிளகாத்தூள் பாக்ஸாக மாறிடுச்சு. அவ்வளோதான், மிளகாத்தூளை நான் கொட்டிட்டேன். வீடே நல்ல மிளகாத்தூள் வாசனையில் இருக்குது. கேரளா முறைப்படி எங்கள் மாமியார் பண்ணியிருக்காங்க. அவங்க கை பக்குவத்தில் செஞ்ச மிளகாத்தூள் எப்படி இருக்குது சொல்லுங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இந்த அம்மாக்களுக்கெல்லாம் எப்போவுமே பசங்களுக்கு கல்யாணம் ஆனாலும் சரி, அவங்களுக்கு பிடிச்சது தான் கையால் செஞ்சு கொடுக்கணும்னு நினைப்பாங்க போல். எங்கள் மாமியாரும் அப்படி தான். என் ஹஸ்பண்ட் மிக்சடாக வேணும் கேட்டதுனால அவங்களே ஒத்த காலில் நின்று செஞ்சு எடுத்துட்டாங்க. மிளகாத்தூளில் வண்டு வராமல் இருக்கிறதுக்காக 3 பூண்டு பல் போட சொல்லியிருந்தாங்க எங்கள் மாமியார். அதையே நான் செஞ்சுட்டேன். பக்கெட் கழுகி மிளகாத்தூள் போட்டு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ அவங்க சொன்னதை நான் செஞ்சுட்டேன்.